ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போதான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொங்யோங் சிட்டியில் வந்து நமக்கு பார்க்குற மாதிரி நிறைய ஐலாண்ட் இருக்குது. 30 to 35 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஜிந்தோ ஐலாண்ட். எப்படி நாங்கள் ஃபெரி ரைடில் வந்து போனோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போகிற ஃபெரி வந்து இப்போ வந்து கிளம்ப போகுது. இங்கே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டெய்லி வந்து ஃபெரி சர்வீஸ் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே 11 o'clock வந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து 1 o'clock ஃபெரி தான் கிடச்சிச்சு. 2 hour நாங்கள் வெயிட் பண்ணோம். அதனால் இங்கே வந்து பக்கத்தில் நாங்கள் வேறு ஒரு பிளேஸ் பார்த்துட்டு வந்தோம். அது மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி நம்ம இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வேறு ஏதாவது பிளான் இருந்தால் நம்ம அந்த பிளேசஸ் பார்த்துட்டு கூட இங்கே வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரஷ் வீக்கெண்ட் டேயில் நம்ம போனோம்னா. இந்த ஃபெரிக்கு வந்து எவ்வளோ சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ருபீஸில் வந்து 14,000 won ஆகும். அப்போது நம்ம இந்தியன் மதிப்பில் பார்த்தோம்னா அப் அண்ட் டவுனுக்கு வந்து நமக்கு 1,500லேருந்து 2,000 ருபீஸ் ஆகும். நம்ம டைம் ட்ராவல் வந்து இதுக்கு வந்து 30 to 35 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு போய் சேர்றதுக்கு. நம்ம இங்கே டிக்கெட் வாங்கும்போதே அப் அண்ட் டவுன் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம ரிட்டர்ன் ஆகிற டைம் வந்து நம்ம பிளான் பொறுத்து நம்ம டைம் கேட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். அவுட் சைட்ல இருந்து எப்படி வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இங்க வந்து இந்த வீடியோல இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபெரி கிளம்புனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துலயே இந்த மாதிரி பறவைகள் வந்து நிறைய பேர்ட்ஸ் வருது. இது வந்து நம்ம சிப்ஸ் ஏதாவது நம்ம வாங்கிட்டு போயிருந்தோம்னா அதை நம்ம இப்படி கை நீட்டினா அது எல்லாமே வந்து ஈவன் கையில இருந்து கூட வந்து வாங்கிட்டு போகுது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பீப்புள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நாங்க போன டைம்ல வந்து காத்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்தனால அந்த பறவைங்கனால அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து பக்கம் வந்து அதால வாங்க முடியல. தூக்கி போட்டதும் வந்து நிறைய கிடைக்காம வேஸ்டா தான் போச்சு. இப்போ நம்ம ஃபெரிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். தேர்ட் ஃப்ளோர் வந்து இங்க அலவுட் கிடையாது. இப்போ இதுல வந்து உள்ள ஒரு பெரிய ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இங்க வெளியில இல்லைன்னா நம்ம இப்படி உள்ள வந்து கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த சைடு ஒரு ரூம் இருக்கு, அப்புறம் இங்கேயும் வந்து பெரிய ரூம் இருக்கு. இது ஃபுல்லா கொரியன் ஸ்டைல்ல இருக்கு. இப்படியே நம்ம வந்து வெளியில போய் பார்க்கலாம். இப்போ பிஜிந்தோ ஐலாண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்கு. இது வேற ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல வந்து இப்போ இறங்குறதுக்காக மக்கள் இறங்குறவங்களுக்காக இப்போ ஸ்டாப் பண்றாங்க. இங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இறங்கின உடனே வந்து கிளம்பிடுச்சு.
இங்க பாருங்க, யுவதிக்கு வந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து இறங்கணும்னு ஆயிடுச்சு. அவங்க கீழே கடைக்கு போகும்போது அந்த ஸ்டாக் நிறுத்தி ஓப்பன் ஆனனால அவன் வந்து இறங்குற போறான் அப்படின்னு நினைச்சிட்டான். அதுவும் இல்லாம அது ஓப்பன் ஆனதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால இறங்கணும்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி மேலே கூட்டிட்டு வந்தாங்க. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, செகண்ட் ஸ்டாப் தான் நீங்க இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்மளும் பிஜிந்து ஐலாண்ட் வந்து பக்கம் வந்துட்டோம். இப்போ இறங்க போறோம். நம்ம மேலே பார்த்த மாதிரியே கீழே ஃப்ளோர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்க வந்து சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்ல வேணுன்றவங்க சீட் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்க மாதிரி பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே உட்காரணுனாலும் இங்கே உட்காந்துக்கலாம். மோஸ்ட்லி வின்டர் டைம்ல எல்லாரும் வந்து உள்ள இருக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, குளிர்னால. யுவதிக்கு வந்து ரெடியா நிக்கிறான் இறங்குறதுக்கு. அவன் தான் ஃபர்ஸ்ட் இறங்கணும்னு நிக்கிறான். நம்ம இப்போ இறங்கியாச்சு. இங்க என்ன ஃபேமஸ்னா, நம்ம இந்த மவுண்டெயினுக்கு வந்து ட்ரெக்கிங் போறவங்க போவாங்க. இல்லைன்னா நம்ம இங்க இருக்கிற பீச்ல வந்து விளையாடிட்டு இருக்கலாம். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஆல்ரெடி இங்க வந்து ரீச் ஆகும்போது 2 o'clock 2:30 ஆயிடுச்சு. 5 o'clock எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபெரி புக் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்ம மவுண்டெயின் போயிட்டு வரதுக்கு வந்து எங்களுக்கு டைம் செட் ஆகாது. அதனால நாங்கள் இந்த பீச்ல மட்டும் இங்க இருந்துட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, பீச்ல வந்து ரொம்ப வேவ்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. அதனால வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், சேஃபாவும் இருக்கும். நம்ம பெரிய பெரிய பீச்ல போகும்போது அங்க க்ரௌடடா இருக்கிறத விட இங்க வந்து நமக்கு வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேயும் சின்ன சின்ன ஹோட்டல் அப்புறம் பென்ஷன் மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நம்ம 2 days 3 days அந்த மாதிரி வந்து இங்க ஸ்டே பண்ணி கூட இங்க இருந்துட்டு போலாம். அப்புறம் இந்த மவுண்டெயின்லயும் வந்து ஹோட்டல் இருக்கு. அதனால அங்க போறவங்களுக்கெல்லாம் வந்து ஹோட்டல்ல இருந்து இந்த மாதிரி சின்ன வண்டிங்க கொண்டு வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஸ்பாட்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற வில்லேஜ் பேர் வந்து வேஹாங் வில்லேஜ்.